வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 21. மாயா, நீ எங்கே இருக்கிறாய்? மற்ற நாட்களை விட அந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமாக விடிந்தது போல மாயாவிற்கு தோன்றியது. தன் யோசனை எத்தனை மடத்தனமானது என்று அவளின் அறிவிற்கு தெரிந்த போதும் மொத்தமாய் அவளால் அதை மறுக்க முடியவில்லை. ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு அவளை ஆட்டிப்படைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் இந்த பயணத்தின் முடிவில் அவளுக்கு என்ன காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பொங்கினாலும், மறுபக்கம் மனதை ஒருவித சஞ்சலம் புரட்டி போட்டது. அந்த நாள் எப்போது முடியும் என்று மனம் ஆர்ப்பரித்தாலும், மறுபுறம் ஒருவேளை இந்த நாளின் முடிவில் ஒன்றுமே இல்லாமல் சப்பென்று போய்விட்டால், அல்லது முகில் பயமுறுத்துவது போல வேறு ஏதேனும் ஆபத்தில் போய் முடிந்துவிட்டால்? இப்படியாக ஆர்வமும் பயமுமாய் அந்த நாளை தொடங்கினாள் மாயா. ஆபீஸிற்கு தேவையானதை எடுத்து வைத்ததோடு, பயணத்திற்கு என்று தன் தோள்பையில் வசதியாக போடுவதற்கென்று 2 டிஷர்ட்டும் கூட ஒரு ஜீன்ஸும், உள்ளாடைகள் மற்றும் பிரயாணத்திற்கு தேவையான ஃபேஸ் வாஷ், டூத் பேஸ்ட் என்று இதர பொருட்களை எடுத்து வைத்ததோடு, தன் தோள்பையில் எதற்கும் இருக்கட்டும் என்று சிறிய எமர்ஜென்சி கிட் ஒன்றையும் எடுத்து வைத்துக் கொண்டாள். அது மட்டுமின்றி சிறிய பேனா, கத்தி, மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, லைட்டர், விசில் மற்றும் எங்கேனும் சிக்கிக்கொண்டால் தேவைப்படும் என்று ஒரு சிறிய பாக்கெட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸும் தற்காப்புக்காக முன்னேற்பாடாக எடுத்து வைத்துக் கொண்டாள். அன்று பிரயாணத்திற்கு தந்தை தன் காரையே பயன்படுத்துவதாக முடிவு எடுத்திருந்ததால் பேக் செய்த அனைத்தையும் காரின் டிக்கியில் காலையிலேயே எடுத்தும் வைத்து விட்டாள் மாயா. மாயா எதிர்பார்த்தது போலவே அன்று சீக்கிரம் கிளம்புவதற்கு அனுமதி கிடைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. சோழனின் திட்டப்படி சரியாக 2 மணிக்கு அவளின் ஆபீஸில் இருந்து கிளம்பிவிட்டார்கள். சோழனுக்கு பழக்கமான வழி என்பதால் 3 மணி நேர பயணம் எந்தவித தடங்களும் இல்லாமல் சீராய் சென்றது. கிட்டத்தட்ட 5 மணிக்கே இருவரும் ஊரை அடைந்து விட்டார்கள். அவளுக்கு நினைவு தெரிந்தவரை இதுதான் அவள் அந்த கோவிலுக்கு வரும் முதல் முறை என்று நினைத்தவளுக்கு அவளின் எண்ணம் தவறு என்றார் அவளின் தந்தை. ஆச்சரியமாய் பார்த்த மகளை நோக்கி, இது நீ இந்த கோயிலுக்கு வரும் 3வது முறை என்றார் அவர். 3வது முறையா? இந்த கோவிலுக்கு தான் வந்ததற்கான ஒரு சிறு ஞாபகம் கூட இல்லாமல் போக ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள் மாயா. மாயாவின் திரு மொழியை பார்த்த சோழனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. வாய்விட்டு சிரித்துக்கொண்டே, முதல் முறை இந்த கோவிலுக்கு நீ வந்தபோது உனக்கு 1 வயது. உனக்கு முடி போடுவதற்கென்று இங்கு வந்தோம். 2வது முறை உன் தம்பிக்கு முடி போடுவதற்காக வந்தோம். அப்போ உன்னோட வயது 6 என்றார். நெஞ்சை பிடித்தவாறே நெடிய பெருமூச்சை விட்டுக்கொண்டே, 1 நிமிஷம் நீங்க சொன்னதை கேட்டு நான் பயந்தே போயிட்டேன். இந்த கனவு விசித்திரத்தோட அம்னீஷியாவுமான ஆடி போயிட்டேன் என்றால் பயம் தெளிந்த குரலில். அப்போ உனக்கு ரொம்ப சின்ன வயசு, அது எல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது நார்மல் தான் என்றவருக்கு அவளின் சிறுவயது ஞாபகத்தில் அவரின் முகத்தில் ஒரு மென்புருவல் பூத்தது. பூசாரி நம்மளை 7 மணிக்கிட்ட தான் வர சொல்லியிருக்கார். இப்போ மணி 5 தான் ஆகுது. அவரோட வீட்டுக்கு போறதுக்கு பதில் நம்ம முதல்ல கோவிலுக்கு போவோம். நீ கோவிலையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதோட அது பக்கத்துல இருக்கிற நம்ம நிலத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டா உங்க அம்மா கிட்ட உண்மை சொன்ன மாதிரியும் ஆகிடும் என்று சீரியஸாக ஆரம்பித்தவர் கண்கள் மின்ன கேலியில் முடித்தார். ஒரு அறிந்த புன்னகையோடு தந்தையின் திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டு வண்டியில் நேராக கோயிலுக்கு சென்றனர். அவர்கள் நேரம் நன்றாக இருந்ததோ என்னவோ, அவர்கள் கோவிலை அடைந்த போது பூசாரியும் அங்கேயே இருந்தார். ஒரு கணம் அவர் முகத்தில் தோன்றி மறைந்த வியப்பை தவிர பெரிதாய் அவரிடம் எந்த மாற்றமும் இல்லை. பூசாரியிடம் முறையாய் குசலம் விசாரித்த பின் தன் மகளையும் பூசாரிக்கு அறிமுகம் செய்தார் சோழன். தந்தை மகள் இருவருக்குமே பூசி மெழுகி பேசுவதில் விருப்பம் இல்லாததால் அதற்கு மேல் தாமதிக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் மாயாவின் தந்தை. சாமி, நீங்க சொன்ன டைமை விட சீக்கிரம் வந்துட்டோம். ஆனாலும் இப்ப அந்த விளக்க பார்க்க முடியுங்களா என்றார் மரியாதை கலந்த குரலில். சோழனின் அந்த கேள்வியில் பூசாரியின் புருவங்கள் குவிந்தன. சிறு மௌனத்திற்கு பின் அமைதியான குரலில், தம்பி, பொதுவா வருஷத்துக்கு 1 முறை நடக்கிற திருவிழா சமயத்துல தான் அந்த விளக்கையும் சூலத்தையும் வெளியில் எடுக்கிறது வழக்கம். திருவிழா முடிஞ்சதும் கோவில் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு குடிசை கோயில் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு மரப்பெட்டிக்குள்ள அந்த சூலத்தையும் விளக்கையும் வச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பெட்டியை யாருமே திறக்க மாட்டோம். அடுத்த விழாவுக்கு தான் பூஜை பண்ணி எடுக்கிறது. அதுவும் இல்லாம அந்த பெட்டிக்குள்ள வச்ச பிறகு அது மாயமா மறைஞ்சிடும். அடுத்த விழா நடக்கும் போதுதான் அந்த பெட்டிக்குள்ளே அது இங்க வரும் அப்படிங்கிறது நம்ம ஊர் நம்பிக்கை. அதை சோதிச்சு பார்க்கணும்னு முயற்சி பண்ணினவங்க அங்க நடந்த கதையை சொல்றதுக்கு உயிரோடவே இல்லை என்றார் எச்சரிக்கையும் துணியில். கண்கள் கடினமுற மனதில் எழுந்த எரிச்சலையும் ஏமாற்றத்தையும் மறைத்து கொண்டு முடிந்தவரையான பொறுமையை இழுத்து பிடித்தபடி, அப்புறம் எதுக்கு சாமி எங்களை இன்னைக்கு வர சொன்னீங்க என்றார் அழுத்தமான குரலில். ஒரு தயக்கத்துடன், அதனாலதான் நீங்க முதல் முறை கேட்டபோதே மாட்டேன்னு சொன்னேன்.
நீங்க ரொம்ப முக்கியமான காரணத்துக்காகத்தான் அந்த விளக்க பார்க்கணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்னோட குரு உங்களை வர சொல்லி உத்தரவு கொடுத்ததால தான் நான் உங்களை இன்னைக்கு வர சொன்னேன் என்றார் பூசாரி. அப்படி என்றால் அந்த விளக்கை இன்னைக்கு நாங்க பார்க்க முடியுமா என்றார் ஆவலோடு. மாயாவிற்கு ஒரு கணம் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளுக்கு ஆர்வம் இருப்பது நியாயம். ஆனால் அவள் தந்தைக்கும் அதே அளவிற்கு ஆர்வம் இருப்பதைக் கண்டு ஒரு கணம் மலைத்து போனாள். தயக்கமாய் தலையை ஆட்டியபடி, அது எனக்கு தெரியாது. உங்க 2 பேரையும் அந்த குடிசை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி பூஜையும் பண்றேன். ஆனா அதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெட்டியை நீங்க திறக்கும் போது நாங்க இருக்க மாட்டேன். அந்த பெட்டிக்குள்ள விளக்கும் திரிசூலமும் இருக்குமோ இல்லையான்னு என்னால் சொல்லவும் முடியாது என்றார் பட்டும் படாத கவனமான குரலில். அதுவரை அவர்கள் இருவரின் உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாயா ஆர்வம் முந்த, அந்த பெட்டியை எப்படி திறக்கணும்னு சொன்னாரா என்றால் குரலிலும் ஆவல் மிக. மெலிதான தயக்கத்துடன் தலையை உருட்டிவிட்டு, ஒரு சிறப்பு பூஜையை சொல்லியிருக்கார். அந்த பூஜை முடிஞ்சதும் குடிசை கோவிலை திறக்கிறதுக்கான உத்தரவுக்காக காத்திருக்க சொல்லியிருக்கார். உத்தரவு கிடைச்சதும் நான் கதவை திறந்து விடுறேன். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறமா என்னை கோவில் கதவை சாத்திட்டு காலையில வந்து திறக்க சொல்லியிருக்காருமா என்றார் அந்த பூசாரி. ஒருமித்த குரலில் தந்தையும் மகளும் பதிலளித்தனர். அப்படிங்களா என்று தாடையை தடவியபடி ஒரு முறை அந்த குருவிடம் பேசிவிட்டு அதற்கு மேல் எதையும் செய்வது நல்லது என்று சோழனுக்கு பட, சாமி, நம்ம அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க குருசாமியை பார்த்துட்டு போகலாங்களா என்று கேட்டார். அவர் போயிட்டாரே என்றார் விசித்திரமான குரலில். சோழனின் பார்வை எதிரே நின்ற பூசாரியின் மேல் ஆழமாய் விழுந்தது. இவரை விட இவரோட குருவுக்கு ஏதோ தெரியும் போல. எதுக்கும் அவர்கிட்ட பேசிட்டு கோயிலுக்கு போறதே நல்லது. முடிஞ்சவரை எல்லா விவரத்தையும் கேட்டுட்ட பிறகு காரியத்துல இறங்குறது தான் உத்தமம் என்று மனதில் எண்ணியபடி மிகவும் பவ்யமான குரலில் பூசாரியை நோக்கி, சாமி, நம்ம அவர் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பெட்டியை திறக்கிறது பெரிய காரியமா இருக்கும் போல. ஒரு தடவை அவரை நேர்ல பார்த்து பேசின பிறகே நம்ம பெட்டியை திறந்துக்கலாம். என்ன சொல்றீங்க என்றார் சோழன் பதவிசான குரலில். சோழனின் கேள்விக்கு சில வினாடிகள் அந்த பூசாரியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தந்தையும் மகளும் கேள்வியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள நீண்ட பெருமூச்சுடன் பூசாரி தனது மௌனத்தை கலைத்தார். என்னோட குரு இப்போ உயிரோட இல்ல என்றார் அமைதியான தெளிவான குரலில். பூசாரியின் பதிலில் தந்தை மகள் 2 பேருமே அயர்ந்து போனார்கள். சில நாட்களில் இதைவிட பெரிய பெரிய அதிர்ச்சிகளை எல்லாம் சந்தித்ததாலோ என்னவோ மாயாவிடமிருந்து பெரிதா எந்த மாற்றமும் தோன்றவில்லை. ஆனால் இதை சற்றும் எதிர்பார்க்காத சோழன் தன் அதிர்ச்சியை வாய்விட்டே கேட்டுவிட்டார். என்னது, இறந்து விட்டாரா என்றார் ஒரு திடுக்கிடலுடன். கேட்ட விஷயம் நம்ப முடியாததாய் இருக்க, என்ன சாமி இப்படி சொல்றீங்க? எங்களை வர சொன்னதா இப்பதானே நீங்க சொன்னீங்க, அப்புறம் எப்படி என்று ஒரு கணம் யோசித்தவர், எங்களை வர சொன்னதுக்கு அப்புறமா அவர் இறந்துட்டாரா சாமி? சாமி மேல் நம்பிக்கை உண்டு என்றாலும் சாபம் வரம் என்பதில் சோழனுக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. ஆனால் பூசாரியின் பதிலை கேட்டபொழுது ஒருவேளை அவர்களை வரச் சொன்னதால் தான் அந்த குரு இறந்து போனாரோ என்று தோன்றத் தொடங்கியது சோழனுக்கு. கண்களில் கேள்வியும் கவலையுமாய் மகளை நோக்கினார் சோழன். நிலைமை இப்படி இருக்கும்போது நம்ம அந்த விளக்க பார்க்கறது சரியா இருக்குமா? சோழனின் விழிகளில் தொக்கி நின்ற கேள்வி மாயாவிற்கு விளங்காமல் இல்லை. விளக்கை பார்க்க வரச் சொன்னதனால் குரு இறந்திருந்தால் அந்த பெட்டியை திறக்கும் இந்த பூசாரியின் நிலை என்னவாகும்? அந்த விளக்கை பார்க்க போகும் தன் மகளுடைய நிலை என்னவாகும்? முதலில் மாயாவை இங்கே கூட்டி வந்திருக்க கூடாது. நான் மட்டும் வந்து பார்த்த பிறகு அவளை கூட்டி வந்திருக்க வேண்டும். அன்னைக்கு அவள் பட்ட வேதனை தாங்க முடியாமல் அதற்கு உடனடியாக தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் அவளையும் கூட்டி வந்து விட்டோமே என்று பல பல சிந்தனைகளில் அவரது பெற்றவனம் அடித்துக் கொண்டது. நிலைமையின் ஆழமும் ஆபத்தையும் அறியாமல் மகளை கூட்டி வந்து விட்டோமே என்று அவரது மனம் பதறியது. இல்லை, என்னுடைய குரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார். அவரோட ஆத்மா என்ன பண்ணணும்னு எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார் பயபக்தியுடன். 2வது முறையாய் அடுத்து என்ன சொல்வதென்று தெரியாமல் தந்தையும் மகளும் திகைத்து நின்றனர். தங்களுக்கு உதவி செய்ய சொன்னதால் இறக்கவில்லை என்று நினைத்து சந்தோஷப்படுவதா, அல்லது இறந்தவர் வந்து உத்தரவு கொடுத்தார் என்பதை நினைத்து சந்தோஷப்படுவதா என்று மாயாவிற்கு விளங்கவில்லை. ஒருவேளை பூசாரிக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்ற கேள்வியுடன் தன் மகளை நோக்கினார் சோழன். இதற்கே பைத்தியக்காரத்தனம் என்று கூறினால் தன் மகள் கூறிய கதைகளை என்னவென்று கூறுவது? இனிமேல் ஆவி வந்து பேசுவது, முன்னே பின்னே தெரியாதவர்களுக்கு உதவி செய்ய சொல்வதை எல்லாம் நாம் ரொம்ப சகஜமாக எடுத்துக்கணும் போல என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு எந்தவிதமான உணர்ச்சியையும் முகத்திலும் குரலிலும் காட்டாமல், அப்படிங்களா சாமி, அப்போ உங்க குருவோட ஆத்மா கிட்ட திரும்ப ஒரு உத்தரவு கேட்டா என்ன? இந்த ஸ்பிரிட் போர்டு அப்படின்னு சொல்றாங்களே, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன என்று தான் பார்த்த பேய்ப்படங்களிலிருந்து படித்த கதைகளிலிருந்தும் தான் அறிந்து கொண்டதை பயன்படுத்தி கேட்டார் சோழன். சோழனின் வார்த்தைகள் முடியும் முன்னரே பூசாரியின் உடல் கோபத்தில் துடித்து விகிண்டெழுந்தது. தம்பி, ஜாக்கிரதையா பேசுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என்னோட குருவை ஏதாவது சொன்னீங்கன்னா என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாது. நீங்க சொல்ற மாதிரி அவர் பேயோ பிசாசோ இல்லை,
சித்தர், முக்தியடைஞ்ச சித்தர், 3 காலமும் உணர்ந்த சித்தர் என்று பொரிந்து கொட்டினார். என்ன செய்வது, எப்படி சொல்லி அவரின் கோபத்தை தணிப்பது என்று மாயா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பூசாரியே தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பேசலானார். என் குருவின் வாக்குப்படி நான் அந்த பூஜை செய்து உங்களுக்கு அந்த குடிசை கோவிலை திறந்து விடுகிறேன். இதை நான் உங்களுக்காக பண்ணல, என்னோட குரு சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் பண்றேன். நீங்க இன்னமும் போகணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க, இல்லைனா இப்பவே இந்த இடத்த விட்டு போய்விடுங்க என்றார் கோபத்தை உள்ளடக்கிய குரலில். ஐயா, என்னோட அப்பாவோட நோக்கம் உங்களோட குருவையோ அல்லது உங்களோட நம்பிக்கையையோ அவமதிக்கணுங்கிறது இல்லை. அப்படி அவர் நினைச்சிருந்தா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க குருவை பார்த்து உத்தரவு கேட்கணும்னு சொல்லியிருப்பாரா? கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட குருவை பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தையும் அறிவுரையும் கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்க அப்பாவோட நோக்கம். அவரை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வழியை சொன்னோம் ஐயா. கண்டிப்பா உங்களையோ உங்க குருவையோ அவமதிக்கிறது எங்களுடைய எண்ணம் இல்லை. அப்படி உங்களுக்கு பட்டிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க எங்களுக்கு பண்றது மிகப்பெரிய உதவி. இதுக்கு நாங்க எப்படி கைமாறு செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட நன்றி உங்களோட குருவுக்கு கண்டிப்பா சொல்லிடுங்க. கண்டிப்பா நாங்க அந்த கோவிலுக்கு போயே தீரணும் ஐயா. அதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது முன்னேற்பாடா ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தா சொல்லுங்க ஐயா என்றாள் மிகுந்த பணிவுடன். கண்கள் ஓரம் சிரிப்பில் சுருங்க தன் மகளா இவள் என்று ஆச்சரியம் பொங்க மாயாவை பார்த்தார் சோழன். தன் மகளுக்கு பேசத் தெரியாது என்பது அவரது எண்ணமல்ல, ஆனால் இவ்வளவு பேசத் தெரியுமா என்றுதான் வியப்பாக இருந்தது. அதைவிட மிக பொறுமையாக அவள் கையாண்ட விதம் அவருக்கு பெருமையாக இருந்தது என்று கூட சொல்லலாம். தான் கையாண்டிருந்தால் கூட இவ்வளவு சுமூகமாக கையாண்டிருக்க முடியுமா என்ற கேள்வி அவர் மனதில் தோன்றியது. அந்த இளம்பெண்ணின் மனப்பூர்வமான வார்த்தைகளை கேட்ட பூசாரிக்கும் கோபம் தணிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கோபம் தணிந்தாலும் அதை வெளிப்படையாக அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளாமல் அரைக்குறை மனதாக கூறுவது போல அந்த இருவரையும் நோக்கி, சரி சரி போகட்டும் என்று தோள்களை குலுக்கியபடி அவரின் பின்னே வருமாறு சகி காட்டிவிட்டு முன்னே நடக்கலானார். தேவையான பொருட்களை காரில் இருந்து எடுத்துக்கொண்டு தந்தையும் மகளும் பூசாரியை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தனர். கோவிலில் இருந்து சென்ற பாதை சிமெண்டால் அல்லது தாரால் போடப்படாவிட்டாலும் அடிக்கடி மக்கள் சென்று வரும் பாதை என்பதால் எந்த சிரமமும் இல்லாத நடைபாதையாகவே இருந்தது. கிட்டத்தட்ட கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் நடந்த பின் ஒரு சிறு குடிசை முன் வந்து நின்றார் பூசாரி. செடியும் அடர்ந்த புதர்களின் நடுவே அந்த குடிசை கோயில் அமைந்திருந்தது. சராசரியாக அந்த குடிசையின் உயரம் ஒரு 4 அடிதான் இருக்கும். குடிசையின் சுவர்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பெரிய பெரிய கற்களால் செய்யப்பட்டிருந்தது. கிராம பாரம்பரியத்தின்படி குடிசையின் வாசல் பசுவின் சாணத்தால் மெழுகப்பட்டு அழகிய தாமரை பூக்கோலமிட்டிருந்தார்கள். அந்த குடிசையை சுற்றி மனதை மயக்கும் ரம்யமான மலர்களின் நறுமணத்துடன் திருநீறு, குங்குமம் மற்றும் சந்தன வாசனையும் இணைந்து அந்த இடத்திற்கு ஒரு தெய்வீக கடாட்சத்தை வழங்கியது. பனை ஓலைகளால் குடிசையின் கூரை வேயப்பட்டிருந்தது. அதன் அருகில் ஒரு ஆழமான கிணறும் தோண்டப்பட்டிருந்தது. விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் கிணற்றை ஒரு தடிமனான உலோகத்தால் ஆகிய மூடியால் மூடியிருந்தனர். கிணறு இருப்பதற்கான ஒரு அறிவிப்பு பலகையும் அதன் முன்னே வைக்கப்பட்டிருந்தது. நான் கோவிலை திறப்பதற்கான பூஜையை தொடங்குகிறேன் என்று பொதுப்படையாக கூறிவிட்டு பூஜைக்கான வேலைகளை தொடங்கினார். பயபக்தியுடன் அந்த குடிசை கோயில் வாசலின் முன்னே சமணங்கால் போட்டு அமர்ந்தார். தன் தோளில் போட்டிருந்த ஒரு சோல்னா பையிலிருந்து முதலில் செப்பாலான ஒரு தட்டை எடுத்து தன் முன்னே வைத்தார். பின் பையிலிருந்து திருநீறு, குங்குமம், சந்தனப்பொடி, கற்பூரம், அரிசி, ஒரு சிறிய ஆரத்தி தட்டு, மஞ்சள் பொடி, பன்னீர், அருகம்புல், சில பூக்கள் எடுத்தார். மஞ்சளுடன் பன்னீரை கலந்து வழக்கப்படி சிறிதாய் ஒரு பிள்ளையார் பிடித்து அந்த செப்புத்தட்டில் வைத்தார். பின் அரிசியையும் மஞ்சளையும் கலந்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தார். அதன் பின் அருகம்புல்லை பிள்ளையாருக்கு படைத்துவிட்டு கற்பூரம் ஏற்றி பிள்ளையாருக்கு தீபம் காட்டினார். காட்டிய தீபத்தை கோவில் வாசலின் முன்னே 3 முறை சுற்றிவிட்டு அந்த வாசலின் முன்னே அந்த கற்பூரத்தை போட்டுவிட்டு அது அணையும் வரை அதன் அருகிலேயே காத்திருந்தார். கற்பூரம் அணைந்த பின் மீண்டும் பூஜை செய்த இடத்திற்கு வந்து பூஜைக்கு பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் மீண்டும் தன் பைக்குள் போட ஆரம்பித்தார். போட்டு முடித்த பின் இவை அனைத்தையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த இருவரையும் அங்கே அருகில் இருந்த ஒரு பெரிய பாறைகளின் மேல் அமருமாறு செய்கை காட்டிவிட்டு அவரும் அங்கிருந்த இன்னொரு பாறையில் அமர்ந்து கொண்டார். எந்தவித தடங்களும் இன்றி பூஜை ரொம்ப நல்லா நடந்துருச்சு. நீங்க நினைச்சு வந்த காரியம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். சிறு புன்னகையுடன் நம்பிக்கை அளித்தார் அந்த பூசாரி. அவரின் வார்த்தைகளுக்கு மெலிதாக அவர்கள் இருவரும் தலையை ஆட்டியதை அவர் கவனித்தாரா என்று தெரியவில்லை. அவரின் பார்வை அந்த கோவிலின் மூடிய கதவின் மேல் விழ, இப்ப குரு சொன்ன சகுனத்திற்கு நம்ம காத்திருக்கணும், அதுக்கு அப்புறமா தான் கோவில் கதவை திறக்க முடியும் என்றார் தீர்மானமாக. அதற்கும் தந்தையும் மகளும் தலையை ஆட்டிவிட்டு கேள்வியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சகுனம் என்று அறியாமலேயே மூவரும் அந்த சகுனத்திற்காக காத்திருக்க தொடங்கினர்.
சில மணி நேரம் கடந்த பின்னும் எந்த சகுனத்திற்கான அறிகுறியும் தெரியவில்லை. குழப்பத்துடன் தங்களுக்குள்ளே பார்த்து கொண்டு இருவரின் பார்வையும் பூசாரியின் மேல் விழுந்தது. அவர்களுக்கு இருந்தது போல அவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை போல. பாறையின் மேல் அமர்ந்ததிலிருந்து கால்களை மடக்கி தியானத்தில் அமர்ந்தவர்தான் இந்த நிமிடம் வரை கண்களை திறக்கவே இல்லை. பூசாரியின் தியானத்தை கலைக்க விரும்பாமல் சகுனம் தோன்றும் வரை அல்லது தியானத்திலிருந்து பூசாரி கண்களை திறக்கும் வரை காத்திருப்பதை தொடர முடிவு செய்தனர் இருவரும். மேலும் பல மணி நேரம் எந்தவித மாற்றமும் இன்றி அமைதியாய் கடந்து சென்றது. பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய தனது மொபைல் போனில் மணியை பார்த்தாள் மாயா. மணி 11. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாய் மூவரும் காத்திருக்கின்றனர் என்பது அவளுக்கு அப்பொழுதுதான் விளங்கியது. அவளும் அவள் தந்தையும் கிட்டத்தட்ட பல முறை அவர்கள் இருந்த இடத்தையும் அமர்ந்திருந்த விதத்தையும் மாற்றிவிட்டார்கள். ஆனால் அந்த பூசாரியோ எந்த நிலையில் அமர்ந்தாரோ அதே நிலையில் 5 மணி நேரமாய் சிலை போல அமர்ந்திருப்பதை பார்த்தவளுக்கு வியப்பு தாழவில்லை. ஒரு நார்மல் மனுஷனால இவ்வளவு நேரம் அசையாம இருக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டே கால் மாற்றி நின்றவளின் கவனம் கோவிலை சுற்றியிருந்த புதர்களில் திடீரென ஏற்பட்ட சலசலப்பில் பாய்ந்தது. சலசலப்பு சத்தமாய் மாற மாயா தன் தந்தையின் அருகில் விரைந்து சென்று நின்றாள். தனக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்கவில்லை, அவருக்கும் கேட்டது என்பதை உணர அவள் மனதின் பாரம் லேசாக குறைந்தது. மாயாவின் எச்சரிக்கும் பார்வை அவள் தந்தையின் மேல் பாய்ந்த அதே தருணம் அங்கிருந்த ஒவ்வொரு புதர்களுக்கு பின்னால் இருந்தும் திடீரென்று சாம்பல் நிற நரிகள் ஒவ்வொன்றாக வெளியே வரத் தொடங்கின. கண்டிப்பாய் பெரிதாய் ஏதோ நடக்கும் என்று மனதை தேற்றிக்கொண்டு வந்த போதும் கண்ணெதிரே அதை நேரில் பார்க்கும் போது அவளின் மனம் பதறத்தான் செய்தது. உள்ளுணர்வு உந்த தந்தையின் அருகில் ஒட்டி நின்றவளின் தோளின் மேல் தன் கரத்தை பாதுகாப்பாய் அரவணைத்து தட்டி கொடுத்தார். அதே சமயம் பூசாரியும் தன் தியானத்திலிருந்து கண் விழித்தார். புதரிலிருந்து வெளிவந்த நரிகள் அவர்கள் அங்கு இருப்பதை பொருட்படுத்தாமல் அந்த கோவிலை சுற்றத் தொடங்கின. அந்த நரிகளின் செய்கையை கண்ட மாயாவின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மனிதர்கள் இருக்கும் பக்கம் தலையை கூட திருப்பாமல், ஏன் அவர்களை நோக்கி மோப்பம் கூட பிடிக்காமல் கோவிலை சுற்றிய நரிகளை அவள் வாழ்நாளில் இன்றுதான் முதலாக பார்க்கிறாள். ஒரே சீராய் செல்லும் அணிவகுப்பு வீரர்கள் போல எந்தவித குளறுபடியும் இல்லாமல் ஒற்றுமையாக வட்டமாய் அந்த கோவிலை சுற்றி நின்றன அந்த நரிகள். ஏதோ வட்ட மாநாடு நடப்பது போல ஒரு சேர இருந்த நரிகளின் கூட்டம் சொல்லி வைத்தாற் போல ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாய் ஊளையிட ஆரம்பித்தன. அந்த திடீர் சத்தத்தில் திடுக்கிட்ட மாயாவின் உள்ளே இனம் புரியாத பயமும் கலக்கமும் முளைவிடத் தொடங்கின. இந்த விசித்திர காட்சியை கண்ட தன் தந்தையின் ஆராய்ச்சி பார்வை தன் மேலே ஊடுருவதை நன்கு உணர்ந்த மாயா தன் இரு கரங்களாலும் தன் மார்பின் மேலே குறுக்கே கட்டிக்கொண்டு மனதில் ஓடிய பயத்தை முகத்தில் காட்டாமல் ஒரு சிலை போல நின்றாள். நகரும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஊளைச்சத்தம் பெரிதாகிக் கொண்டே போக திடுமென்று ஒரு பொழுதில் அந்த ஊளைச்சத்தம் சட்டென்று நின்று அந்த காடே ஒரு மயான அமைதியில் மூழ்கியது. நரிகளுக்கு பயிற்சி அளிக்க முடியுமா என்ற கேள்விக்கான பதில் மாயாவிற்கு தெரியாது. ஆனால் அப்படி முடியுமென்றால் அந்த நரிகள் இப்படித்தான் இருக்கும் என்பது மட்டும் அவளுக்கு தெல்லென தெரிந்தது. பயிற்றுவித்தாற் போல ஒரே விதமாய் ஒருவித ஒழுங்குடன் அவைகள் நடந்து கொள்வதை பார்த்த மூவருக்கும் அவர்களின் கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை. அந்த வட்ட மாநாடில் நின்றிருந்த ஒரு நரி அந்த வட்டத்தை உடைத்து குடிசை கோவிலின் கதவின் முன்னே சென்றது. முன்னங்கால்களை மடக்கி தலை தாழ்த்தி வணக்கம் செய்வது போல நின்றுவிட்டு மறுவினாடி பூட்டியிருந்த அந்த கோவிலுக்குள் சென்றும் விட்டது. ஒரு கணம் மூச்சடைத்தது போல இருந்தது மாயாவிற்கு. கனவில் காண்பது வேறு, ஆனால் அதுவே நேரில் கண்ணெதிரில் நடக்கும் போது அவளையும் அறியாமல் அவளின் உடல் நடுங்கி சிலிர்த்தது. நரி அந்த வாசலின் அருகே சென்றது போலத்தான் இருந்தது. ஆனால் மறுநொடி அந்த நரி இருந்து தடையுமே இல்லாமல் வெறுமையாயிருந்தது. பூட்டியிருந்த அந்த அறைக்குள் எப்படி அந்த நரியால் செல்ல முடிந்தது? அதைவிட விந்தை, அந்த நரி மறைந்த மறுகணம் அங்கு கூடியிருந்த அனைத்து நரிகளும் வந்த வேலை முடிந்தது போல ஒன்றொன்றாய் கிளம்பத் தொடங்கின. வினாடியில் அங்கு நரிகள் இருந்ததற்கான ஒரு சிறு அறிகுறியும் இல்லை. இவை அனைத்தும் கண்ணிமைக்கும் நொடிக்குள் நடந்து முடிந்தது. கண்ட காட்சியில் சோழனும் பிரமித்து போயிருந்த போதும் மகளின் நடுக்கத்தை உணர்ந்த அவரின் பிடி மேலும் இறுகியது. நடப்பது எல்லாம் விந்தையாயிருக்கே, இதில் எப்படி என்ற அவரது மன ஓட்டத்தை பூசாரியின் மெல்லிய குரல் தடுத்தது. கோவில் கதவை திறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்றார் பூசாரி. இப்பவா? ஆனால் உள்ள ஒரு நரி இருக்கே. பயத்தில் தொண்டை வரல ஈனசுரத்தில் கேட்டாள் மாயா. ஆமாம்மா, இதுதான் என்னோட குரு சொன்ன சகுனம் போலம்மா என்று கூறிவிட்டு மற்றவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறுவு என்று கோவில் வாசலுக்கு சென்று கதவை திறந்தார் பூசாரி. அந்த கோவிலின் கதவு என்று பார்த்தால் வெறும் சாதாரண மரத்தால் ஆனதுதான். வெறும் சாதாரண பூட்டால் தான் அந்த கதவு பூட்டவும் செய்திருந்தார்கள். இந்த கதவை பூட்டுவதற்கு எதற்கு பூட்டு என்று தோன்றியது மாயாவிற்கு.
சும்மா கொஞ்சம் அழுத்தமாய் தள்ளினாலே திறந்துவிடும் நிலைமையில்தான் இருந்தது அந்த கதவு. ஆனால் அந்த பூசாரியோ ஏதோ ஆயிரக்கணக்கான கிலோவிலான கதவை திறப்பது போல மெதுமெதுவாக திறப்பதை பார்த்த மாயாவிற்கே வினோதமாயிருந்தது. நடப்பதில் எதுதான் நார்மலா நடக்குது என்று மனதினுள்ளே எண்ணிக்கொண்டாள் மாயா. கதவை திறந்ததும் கண்கள் மூடி கையை தலைக்கு மேல் தூக்கி வணங்கியபடி சில மந்திரங்களை உச்சரிக்கலானார் பூசாரி. அவர் என்ன மந்திரம் சொல்லுகிறார் என்று கேட்காவிட்டாலும் வேக வேகமா அவரின் உதடுகள் அசைவதைக் கொண்டு மந்திரம்தான் அவர் ஜபிக்கிறார் என்று முடிவுக்கு வந்தாள் மாயா. சில வினாடி பிரார்த்தனைக்கு பின் கண்களை திறந்து கதவின் நிலைப்படி அருகே நின்று கொண்டு அவர்களை கோவிலின் உள்ளே நுழையுமாறு சைகை காட்டினார் பூசாரி. முதலில் சோழன் அந்த கோவிலினுள் நுழைய அவரை தொடர்ந்து மாயா உள்ளே நுழைந்தாள். காலடி எடுத்து வைத்ததும் அவள் கண்களில் முதலில் பட்டது அந்த அறையின் நட்ட நடுவில் இருந்த ஒரு பெரிய மரப்பெட்டிதான். அந்த மரப்பெட்டியின் மேலே அழுவது போல இருந்து கொண்டிருந்த ஒரு மஞ்சள் நிற பல்பு, அவ்வளவேதான் அந்த அறையில் இருந்தன என்று அவள் எண்ணி முடிக்கும் தருவாயில் அவளது எண்ணம் தவறு என்று நிரூபிக்கும் வகையில் எங்கிருந்து வந்தது என்று தெரியாமல் அவளின் முன்னே அந்த நரி நின்று கொண்டிருந்தது. தன் சிவப்பு நிற கண்களால் அவளை கூர்ந்து பார்த்துவிட்டு அந்த பெட்டியின் அருகே சென்று நின்றது அந்த நரி. அந்த நரியையே பார்த்து கொண்டிருந்தவளின் கவனம் திடீரென்று தன்னை அழைத்த தந்தையின் மேல் பாய்ந்தது. மாயா, மாயா! கலக்கமும் குழப்பமும் கலந்திருந்தது அந்த தந்தையின் குரலில். பக்கத்தில் தானே இருக்கேன் என்று எண்ணியவளுக்கு அவளின் தந்தை கூறிய அடுத்த வார்த்தைகள் இடி போல தலைமேல் இறங்கியது. எங்கேயம்மா இருக்க, எங்க போன என்று அவரின் குரல் பதறி துடித்தது. மாயாவிற்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. அவளோ அவள் தந்தையின் அருகில்தான் இருக்கிறாள். பின் அவளை ஏன் அவர் தேடுகிறார்? அப்பா, நான் இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துல. தன் தந்தைக்கு பதில் கூறும் போதே அவளுக்கு ஏதோ விளங்கியது போல தோன்றியது. அவளின் குரல் அவர் காதில் விழுந்தது போலவே தெரியவில்லை. அந்த குட்டி கோவில் அறை முழுவதும் அவர் பதறி பதறி ஓடி தேடினார். உள்ளே இல்லை என்றதும் கோவிலின் வெளியே ஓடிப்போய் அங்கு அவளை அந்த காடே அதிரும்படி அழைக்கவும் செய்தார். அப்பா! அவளது குரல் விக்கியது. அவரது கலங்கிய தோற்றமும் முகத்தில் தோன்றிய கலவரமும் கண்களின் ஓரத்தில் கண்ணீரை பெருக்கியது. எங்கு தேடியும் கிடைக்காமல் அந்த பூசாரியிடம் மீண்டும் ஓடினார் சோழன். சாமி, என்னோட பொண்ணு சொல்லத் தொடங்கும் போதே அவரது குரல் உடைந்தது. ஆனால் அந்த குழப்பம் பதற்றம் எதுவும் இல்லாமல் பூசாரி அமைதியாகவே பதிலளித்தார். தம்பி, கோவில் கதவை சாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு, வாங்க போகலாம் என்றபடி கோவிலின் கதவை இழுத்து மூட முயன்றார். பூசாரியின் அந்த செய்கையில் வெறிவந்தது போல சோழனின் கரம் அந்த பூசாரியின் தோள்களை பற்றி உலுக்கி, என்ன சாமி, விளையாடுறீங்களா? உள்ள போன என்னோட பொண்ணை காணோம்னு சொல்றேன், நீங்க கதவை சாத்த போறேன்னு சொல்றீங்களே, அவளை எப்படி நான் தனியா விட்டுட்டு வர முடியும்? என்னங்க இது? கோபமும் ஆற்றாமையுமாக படபடவென்று பொரிந்தார் அந்த தந்தை. தம்பி, உன்னோட கவலை எனக்கு புரியுது. இந்த பயணம் உன்னோட பொண்ணுக்கு மட்டும்தான் போல. இந்த பயணத்துல உனக்கு இடம் இல்லை. குரு சொன்ன மாதிரியே நம்ம இப்ப இந்த கோவிலை பூட்டலைனா அதனால பாதிக்கப்பட போறது உன்னோட பொண்ணுதான். பாரத்தை அவன் மேல போட்டுட்டு வாப்பா போலாம், எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று ஆறுதல் கூறிவிட்டு கதவை இழுத்து மூட முயன்றார். இல்ல, அப்படின்னா நானும் உள்ளே போறேன், என்னையே வச்சு பூட்டிடுங்க என்றபடி உள்ளே நுழைய முயன்றவரின் தோளை பற்றி, தம்பி சொல்றதை கேளுப்பா, நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன் பொண்ணுக்கு தான் ஆபத்தாகும். நீ உள்ளேயே இருந்தாலும் அவளை பார்க்க முடியாது. அப்புறம் உள்ள இருந்து என்ன பண்ண போற? அதுவும் இல்லாம உள்ள போனவங்களோட கதையத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உன்னோட பொண்ணு போறதுக்கு மட்டும்தான் குலசாமி உத்தரவு கொடுத்திருக்கு, உனக்கு கொடுக்கல. அதையும் மீறி நீ போனீனா அது உங்க 2 பேருக்குமே ஆபத்தாய் முடியும் என்றார் கண்டிப்பான குரலில். சோழனின் பரிதாப நிலைமையைக் கண்டு அவருக்கே மனம் இறங்கி, தம்பி பயப்படாதீங்க, நம்ம சாமி நல்லவங்களை எதுவுமே செய்யாது. உங்க பொண்ணுக்கு எந்த தீங்கும் நேராம பத்திரமா திரும்பி வந்துடுவா, என்ன நம்புப்பா என்று கூறிவிட்டு சோழனை தன் பலம் கொண்ட மட்டும் இழுத்து கோவில் வாசலின் வெளியே நிறுத்திவிட்டு அவசர அவசரமாக கோவில் கதவை பூட்டினார் அந்த பூசாரி. நம்ம காலையில வந்து பார்ப்போம் தம்பி, இப்போ வா, கண்டிப்பா நல்ல செய்தி கிடைக்கும் என்று பூட்டிய கதவின் அந்த புறம் அவளின் தந்தைக்கு அந்த பூசாரி ஆறுதல் கூறுவது அவளுக்கு தெள்ளத் தெளிவாய் கேட்டது. சிறிது நேரத்தன் தந்தையின் கோபக்குரலும் அதற்கு பதிலாக அந்த பூசாரியின் அமைதியான குரலும் சில நிமிடங்கள் கேட்டன. அதன் பிறகு அந்த அமைதியான காட்டில் 4 காலடி ஓசைகளின் சத்தம் மெல்ல மெல்ல குறைந்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. அவள் தந்தையின் பதற்றத்தில் கண்முன்னே இருந்த அந்த நரியை மாயா மறந்தே போனாள். மீண்டும் அவளது கவனம் அந்த நரியின் மேல் விழுந்தது. அவளுக்காக காத்திருப்பது போல அவளையே பார்த்தபடி தரையில் அமர்ந்திருந்தது அந்த நரி. அவளின் கவனம் தன்புறம் திரும்பியவுடன் வாளை ஆட்டியபடி அந்த மரப்பெட்டியின் முன்னே எழுந்து நின்றது. அதற்கு அப்புறம் என்று அவள் மனதில் தோன்றிய கேள்விக்கு பதில் போல திடுமென்று அந்த பெட்டியின் கதவு திறந்தது. சில எட்டுக்கள் எடுத்து அதனருகே சென்றவளுக்கு அந்த மங்கிய வெளிச்சத்தில் அந்த பெட்டியின் உள்ளே சில படிகள் போவது போல தெரிந்தது. மேலே எப்படி போக முடியும் என்ற எண்ணம் தோன்றி மறைவதற்கு முன்னர் அந்த நரி அந்த படிக்கட்டுக்குள் நுழைந்தது. இதன் பின்னே போவதா
என்று மனதில் கேள்வி எழ மாயா பூட்டியிருந்த கதவை ஒருமுறை ஏக்கத்துடன் பார்த்தாள். இந்த பெட்டிக்குள்ள போனா அங்க என்ன இருக்குமோ? கண்டிப்பா போய்த்தான் ஆகணுமா? பேசாமல் கதவை திறந்து கொண்டு ஓடிவிட்டால் என்ன என்ற பல எண்ணங்கள் அவளை அலைக்கழிக்க கண்களை இறுக மூடி ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டாள். மாயா, இது என்ன பைத்தியக்காரத்தனோ? நீதானே இதுல தலையிடுவேன்னு ஒத்த காலில் நின்ன. பிறகு நீயே இப்படி பின்வாங்கலாமா? இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஓடி போறது அழகு இல்லை. எதுவா இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று மனதில் இல்லாத தைரியத்தை வம்படியாய் வரவழைத்து கொண்டு அந்த படிக்கட்டில் ஏறத் தொடங்கினாள் மாயா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.